வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும், நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர், நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம புதுசாக வர்றோம் இல்லை முன்னாடியிலேருந்தே ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாருடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மணி பார்க்கணும். இதுதான் எல்லாருடைய கான்செப்டாகவே இருக்கும். அதில் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி கீப் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். அதாவது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான்காக வந்திருக்கலாம், உங்கள் சில்ட்ரன்ஸோட மேரேஜ்க்காக வந்திருக்கலாம், இல்லை நியூ ஹவுசஸ், நியூ கார்ஸ், இது போல் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக இருக்கணும். இதெல்லாம் இல்லை, நான் ஒரு மந்த்லி இன்கம்காக உள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எந்த மாதிரி பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ட்ரேடிங் நம்ம பண்ணால், எந்த ட்ரேடிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். மந்த்லின்னா நம்மளுக்கு மந்த்லி நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ட்ரேடிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு மந்த்லி இன்கம், டே இன்கம், இது மாதிரி எது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, டெலிவரி இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கமோடிட்டி ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது போல் நிறைய ட்ரேடிங் இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையானதோ அந்த பிளானில், அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு மந்த்லி 20 to 30K தேவைப்படுது. உங்களுக்கு அந்த தேவைப்படுற அமௌண்ட்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் கையில் 10,000 rupees தான் இருக்குது அப்படின்னா, இந்த 10,000 rupees எடுத்துகிட்டு போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரவே வராது. இதுவே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மேலேயே நீங்கள் ப்ராஃபிட் இதில் பார்க்கலாம். ஸோ எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்திருக்கிறோம், நம்ம எந்த கோல் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். கோல்ஸ் அண்ட் டார்கெட்டை நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு யாருமே பணக்காரங்களாகிட முடியாது, டக்குன்னு ஒரு க்ரோத் யாருக்குமே வந்துடாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் நம்மளுக்கு இருக்குது. அந்த டைம் பீரியட் வரணும், நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 years கழித்து நீங்கள் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 5 years பிளான், 3 years பிளான், இது மாதிரி பண்ணி அதில் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சி அதை எடுத்து நம்ம கடன் வாங்காமல் ஒரு வீடு கட்டுற மாதிரி நம்ம இதில் ஒரு பிளான் பண்ணணும். இந்த பிளானிங்க்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர 95% பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உடனே நம்ம பணக்காரராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸ் இதிலெல்லாம் ரொம்பவே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது யாருமே நிறைய பணம் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணலை. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், சம் அமௌண்ட் தான் நம்ம கையில் இருக்கும். அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து ரிட்டர்ன் நம்ம நம்மளை இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் எடுக்கணும், மேலே ப்ராஃபிட்டையும் எடுக்கணும். ஸோ இது ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங்கில், அந்த ட்ரேடிங்கில், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் கடன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டும் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப ரிஸ்க் லெவலில் தான் நம்ம அதை பண்ணணும்.
ஸோ இந்த பேசிக்கான 3 விஷயங்களையும் நீங்கள் கீப்பப் பண்ணி ஒரு ட்ரேடிங்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.